வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அது ஒரு அழகிய நிலா காலம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பால் வேணும்னா நீயே எடுத்துக்க வேண்டியதுதான். அதெல்லாம் நீ இனிமே கத்துக்கோ. பாக்கியெல்லாம் கத்துண்டாச்சு. ஈஸ்வரா என்ற ஒரு ஆயாசத்துடன் லலிதா அவசரமாக பாலை ஊற்றி ராஜுவை சமையல் அறைக்கு கூப்பிட்டு கொடுத்தாள். அப்பா, யார கோச்சின்னு இருக்கா? அவளுக்கு திடீரென்று சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. பாதி நேரம் இவர் யாரை கோபித்துக் கொள்கிறார், எதற்காக கோபித்துக் கொள்கிறார் என்று அவளுக்கே புரிவதில்லை. பால் கொடுத்தாச்சா என்று சபீசனின் அதட்டலான குரல் கேட்டது. ஆச்சு. பாலை குடிச்சிட்டு வாசக்கூடத்துல உட்காந்து படிப்பை பாரு போ. அவர் இன்னும் எதற்காகவோ சமையல் அறையிலேயே நின்றார். சங்கரலிங்கையர் ஆத்துவாள்லாம் பட்டணத்துக்கு போயிடுறா, தெரியுமோ? தெரியாது என்று சொல்ல தயங்கிக் கொண்டு பேசாமல் லலிதா அவரை பார்த்தாள். நிலத்தையெல்லாம் வித்துட்டு மெட்ராஸ்ல புள்ளையோடு இருக்க போறாளாம். கஷ்டமில்லையோ பாவம் என்றாள் லலிதா மெல்ல. இங்க மட்டும் என்ன ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டானா? உட்கார்ந்துண்டே தின்னா எப்படி சௌக்கியம் வரும்? நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவனுடைய நிலத்தை எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். லலிதா பதிலே பேசாமல் நின்றாள். தன்னிடம் தானாக வந்து ஒரு விஷயத்தை அவர் சொல்வது ஒரு லேசான சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. ஆனால் நிலத்தை சேகரித்து கொண்டே போகும் இவரது பேராசைத்தனத்தை ஜீரணிக்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டு அடுப்பில் ஏதோ செய்வது மாதிரி பாவனை செய்தாள். நான் சொன்னது காதுல விழுந்ததோ இல்லையோ? விழுந்தது. எப்படி பேசினால் இவருக்கு சமாதானமாக இருக்கும்? சபேசன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் ஒரு விரைப்புடன் செருப்பை மாட்டிக்கொண்டு பார்வை தரையிலேயே பாவாமல் கோலத்தை அழுந்த மிதித்து கொண்டு வெளியேறினார். லலிதா அதை கவனிக்காத மாதிரி தன் வேலையை தொடர்ந்தாள். சமையல் அறையை ஒட்டிய ரேழியில் லக்ஷ்மி தயங்கிக் கொண்டு நிற்பது தெரிந்தது. என்ன லக்ஷ்மி, சாமி இருக்காங்களா? இல்லையே, என்ன சமாச்சாரம்? லக்ஷ்மி குரலை தாழ்த்தி கொண்டு சொன்னாள். சங்கரிலிங்கையா வீட்டு மருமக வந்திருக்கு. லலிதா சட்டென்று வெளியில் வந்தாள். யாரு, சரோஜாவா? ஆமா, உட்காரு சொல்லு, வரேன். கொல்லை தாழ்வாரத்தில் தூணை பிடித்தபடி சரோஜா நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய ஒட்டிய கன்னங்களையும் குழி விழுந்த கண்களையும் பார்க்கையில் லலிதாவிற்கு அடி வயிற்றை என்னவோ செய்தது. அவ நிலத்தையெல்லாம் நான் வாங்கிட்டேன் என்ற வார்த்தைகள் மிக அநியாயமான வார்த்தைகள் போல மனதில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தியது. அவள் மெல்ல புன்னகைக்க முயன்றாள். வா சரோஜா, உள்ள வாயேன். இருக்கட்டும் மாமி, இங்கேயே இருக்கனே. லலிதாவிற்கு தன்னை அறியாமல் வார்த்தைகள் வந்தன. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, என்ன இப்படி அழைச்சு போயிருக்க? அந்த வார்த்தைக்காகவே காத்திருந்த மாதிரி சரோஜாவின் கண்களிலிருந்து நீர் பொலபொலவென்று உதிர்ந்தது. நாம கேட்டது தப்பு என்று லலிதா நினைத்து கொண்டாள். காலை வேளையில் வீட்டில் ஏக வேலை இருக்கு, இவள் எதற்காக இங்கு வந்து நிற்கிறாள் என்று ஒரு சின்ன திகைப்பு ஏற்பட்டது. சரோசம்மா, அழுவாதீங்க. ஆம்பளைங்க பண்ற தப்புக்கெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க என்றாள் லக்ஷ்மி. சரோஜா இன்னும் பலமாக அழுதாள். வெளியில் போனவர் வந்துவிட போகிறாரே என்று லலிதாவுக்கு யோசனையாக இருந்தது. அவள் அவசரமாக சரோஜாவின் அருகில் சென்று அவள் தோளில் கையை வைத்தாள். ஷ், சரோஜா, அழாத. என்ன விஷயம் சொல்லு, என்கிட்ட சொல்லு. சரோஜா நைந்து போன புடவையில் கண்களை துடைத்து கொண்டு அவளை நிமிர்ந்து ஒரு சோக பார்வை பார்த்தாள். சொந்த கிராமத்துல பெரட்டியாச்சு, பட்டணத்துக்கு போய் என்ன செய்ய போறா மாமி? லலிதா சில வினாடிகள் ஒன்றும் சொல்லாமல் நின்றாள். இதை சொல்லி அழவா மெனக்கெட்டு வந்திருக்கிறாள்? பட்டணத்துக்கு போறதுனால இவர் சுபாவம் மாறிட போறதா மாமி? அந்த பஞ்சடைந்த கண்களையும் உலர்ந்த தாடையையும் பார்க்க பயந்து லலிதா தலையை குனிந்து கொண்டாள். மாறலாம் சரோஜா என்றாள் மெல்ல. சரோஜா ஒரு சீற்றத்துடன் அவளை பார்த்தாள். நீங்க அதை நம்புறேளா மாமி? பொன்னான நிலத்தை கவனிக்காமையே பாழடிச்சு தொலைச்சாச்சு. சோத்துக்கு வழி இல்ல, நடந்துக்கிறது என்னவோ ஜமீன்தார் மாதிரி. கையில 2 காசு பெறண்டா நாக்குக்கு தாகம் வந்துடுறது, உடம்புக்கு பசி வந்துடுறது.
யாரும் ஒன்று கூட பார்க்காம விவஸ்தை கெட்டு போயிடுறது. வீட்டு செலவுக்கு பணமே கொடுக்காம ஒவ்வொரு வேளைக்கும் சாப்பாடு தயாரா இருக்கணும்னா எப்படி மாமி இருக்கும்? நிலத்தை வித்த பணம் எல்லாம் எத்தனை நாள் கையில நிக்க போறது? லலிதா தலையை குனிந்து கொண்டாள். நிலத்தை நீங்கள் வாங்காம இருக்கக்கூடாதா என்று இவள் கேட்கிறாளோ என்று தோன்றியது. சரோஜா ஒரு படபடப்புடன் தொடர்ந்தாள். சில சமயம் எனக்கு என்ன தோன்றது தெரியுமா மாமி? அந்த ருக்மிணி செஞ்ச மாதிரி நானும் செஞ்சா என்னன்னு தோன்றது. லலிதா அதிர்ந்து போய் அவளை பார்த்தாள். என்ன சரோஜா இது? சரோஜா ஆகாசத்தை பார்த்தபடி சொன்னாள். புருஷா எப்படி வேணா இருக்கலாம். தங்கள் குலத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் நினைச்சு பார்க்காம ஜனங்கள் பரிகாசம் பண்ற அளவுக்கு நடந்துக்கிறச்சே நீங்களும் நானும் இந்த குலப்பெருமையை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேளா? இவள் படும் கஷ்டத்தில் எந்த வார்த்தையும் இவளுக்கு சமாதானம் ஆகாது என்று லலிதா பேசாமல் இருந்தாள். இந்த அக்ரஹாரத்துல நாம இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்க முடியலனா அதுக்கு யார் காரணம் மாமி? அவளுடைய வார்த்தைகளும் ஆத்திரமும் ஒரு மனதாக இருந்தாலும் இவளுக்கு எந்த வகையில் உதவ முடியும் என்று யோசனையாக இருந்தது. இப்ப எல்லாம் பயங்கரமாகவே போச்சு மாமி. வீட்டுக்கே வந்தாச்சு. நான் யோசிக்கவே எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கோ. நான் யோசிக்கவே வேண்டியதில்லை. உன் கண்ணும் முகமும் சொல்றதே. இவ இப்படி நடந்துக்கிறச்சே நானும் எங்கேயாவது கிளம்பி போயிட்டா என்னன்னு தோன்றது. லலிதா மெல்ல நிமிர்ந்து அவளை பார்த்தாள். மனசுக்குள் சிரிப்பு கூட வந்தது. பிரேத மாதிரி உடம்பையும் முகத்தையும் வைத்து கொண்டு எங்கே போகப் போகிறாய் என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. சரோஜா என்றாள் அவள் மெல்ல. இதெல்லாம் அசட்டு பேச்சு. அவாதான் புத்தி இல்லாம நடந்துக்கிறான்னா நாமும் அந்த மாதிரி நடந்துக்கலாமா என்ன? அப்புறம் குழந்தைகள் பாடி என்ன ஆகிறது? அதுகள் எக்கேடு கெட்டு போகட்டும். வார்த்தைகளில் இருந்த மூர்க்கத்தனம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவள் சட்டென்று சரோஜாவின் முதுகை அணைத்தபடி கேட்டாள். நீ சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு சரோஜா? சரோஜா பதில் சொல்லாமல் முழங்கால்களில் முகத்தை புதைத்து கொண்டு குலுங்க குலுங்க அழ ஆரம்பித்தாள். லலிதா சட்டென்று எழுந்தாள். லட்சுமியை ஜாடை காட்டி அழைத்தாள். உக்ரான் அறைக்கு சென்று அரிசி மூட்டையில் இருந்து 5 படி அரிசி எடுத்து கைப்பையில் கொட்டி இத அந்த அம்மா கிட்ட கொடு என்றாள் மெல்ல. சரோஜா இத பாரு, இந்த அரிசி எடுத்துண்டு போ. இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. சரோஜா தலை நிமிரவே இல்லை. சரோஜா அவர் வர்றதுக்குள்ள கிளம்பி போயிடு தயவு செய்து என்று சொல்கையில் ஒரு அவமான உணர்வு மனசை வியாபித்தது. சரோஜா கண்களை துடைத்து கொண்டு எழுந்தாள். நான் வரேன் மம்மி என்றாள். லலிதா ஒன்றும் பேசாமல் சமையல் அறைக்கு விரைந்தாள். சரோஜாவின் பார்வையும் பேச்சும் மனசை உலுக்கி விட்டிருந்தது. சரோஜாவின் முக்கிய பிரச்சனை வயிற்றுக்கு இல்லாமை என்று தோன்றியது. மான அவமான பிரச்சனை எல்லாம் 2ஆம் பட்சம்தான். அவள் சொல்கிற மாதிரி பட்டணத்துக்கு போய் சங்கரலிங்க ஐயரும் அவர் மகனும் திருந்திவிடப் போகிறார்களா? இவர்களுக்கெல்லாம் புத்தி ஏன் இப்படி வக்கரித்து போகிறது? அவள் சட்டென்று நினைவுக்கு வந்தவள் போல மீனோ என்று கூப்பிட்டாள். என்ன மன்னி? என்ன உன்னை ஆளையே காணோம்? ஏதோ புத்தகம் படிச்சுட்டு இருந்த. என்ன சமாச்சாரம்? யாரோ வந்திருந்தா போல் இருக்கே. அப்புறம் சொல்ற. நீ ராஜாவை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு தயாராக சொல்லு. சரியா 8:30 மணிக்கு கிளம்பணும். சாப்பிட்டுட்டு தயாராகணும் அதுக்குள்ள. அரைவாசலில் நின்றபடி சபேசன் லேசான அதட்டல் குரலில் தீர்க்கமாக சொன்னார். எந்த நிமிஷமும் இவர் குரலில் மென்மை தொனிக்காதோ என்று நினைத்தபடி மீனோ சரி மாமா என்றாள். இன்றைக்கு அவள் புதிதாக சேரப்போகும் காலேஜ் திறக்கிறது. இன்று கண் விழித்ததில் இருந்து மனசு விவரம் புரியாமல் படபடத்து கொண்டிருக்கிறது. அந்த காலேஜுக்கு வரப்போகும் மாணவர்களும் மாணவிகளும் எப்படி இருப்பார்கள் என்ற மனசு குறுகுறுத்தது. சென்னையில் இருக்கும் அவளுடைய தோழிகளைப் போல் உல்லாசமாக அரட்டை அடிப்பவர்களாக இருப்பார்களா? இந்த ஊரையும் இந்த அக்ரஹாரத்தையும் இந்த ஜனங்களையும் பார்க்கும்போது உல்லாசம் என்ற வார்த்தைக்கே இவர்களுக்கு அர்த்தம் தெரியாது என்று தோன்றியது. அதனால் தான் அந்த ஹரிஹரன் அவளை பார்க்கும் போதெல்லாம் பளிச்சென்று வரிசை பல் தெரிய சிரிக்கையில் அசம்பாவிதமாக படுகிறது, அதீதமாக தெரிகிறது. இங்கே இருந்த 1 மாதத்தில் இந்த ஊர் ஜனங்களின் குணம் நன்றாக புரிந்தது. எத்தனை கட்டுப்பெட்டிகள் இவர்கள் என்று மனசு ஆயாசப்பட்டிருக்கிறது. வயசு பெண்கள் வெளியில் வந்து அவள் பார்த்ததே இல்லை. அவளுக்கு அதிசயமாக இருக்கும்.
மனசை ஒரு சோகம் அழுத்தும். இருண்ட அறைகளில் உட்கார்ந்து கொண்டு அந்த பெண்கள் என்னதான் செய்வார்கள்? எத்தனை நேரம் வெல்கம் என்கிற வார்த்தைகளையும் தோகை விரித்த மயில்களையும் குரோஷாவில் பின்னுவார்கள்? எத்தனை நேரம் அம்மாக்களுடனும் அத்தைகளுடனும் ருக்மணியை பற்றியும் அம்புஜத்தை பற்றியும் வம்பளப்பார்கள்? ஜன்னல் வழியே வெளி உலகத்தை சேர்ந்த ஆகாசத்தை மட்டும் பார்க்கும் இவர்களது மனசில் எந்த மாதிரி கனவுகள் பூக்கும்? ஃபேரி டேல் கனவு மாதிரி இருக்குமா? இந்த கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு போக ஆசைப்படும் கனவுகளாக இருக்குமா? யதார்த்தமான சிந்தனைகள் இருக்குமா? வெகு யதார்த்தமான பிரகிருதிகளிடையே வாழும் இவர்களுக்கு நிச்சயம் இந்த ஊர் கதைகள் அழுத்து விட்டிருக்கும். இவர்கள் அரங்கில் தோன்றியிருக்கும் புதிய கதாபாத்திரம் நாம் என்கிற காரணத்தினால்தான் இவர்களுக்கு நான் வெகு சுவாரஸ்யமானவள். சட்டென்று அவளுக்கு சபீசனின் நினைவு வந்தது. இந்த ஊர் அவளை பற்றி ஏதேனும் வம்பு பேச நேர்ந்தால் அதை மாமா எப்படி ஜீரணிப்பார்? மீனு, தலை வாரிண்டாச்சா? ஆச்சு மன்னி, இதோ வரேன். அவள் அவசரமாக புடவையை கட்டிக்கொண்டு லேசாக பவுடர் பூசி பொட்டு இட்டு கண்ணாடியில் பார்த்து சிம்பிளாகத்தான் இருக்கிறோம் என்று தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு சமையல் அறைக்கு விரைந்தாள். சாப்பிடுற மன்னி. என்ன, இன்னும் கிளம்பலையா? மாமாவின் குரல் பெரிதாக கேட்டது. மீனு கை கடிகாரத்தை பார்த்தாள். 8:20. இன்னும் 10 நிமிஷம் இருக்கே. தோ கிளம்பியாச்சு மாமா. நீ மோர் சாதம் சாப்பிடலை என்று லலிதா கிசுகிசுத்தாள். வந்து சாப்பிடுற மன்னி. வாசலில் சபேசனின் வில் வண்டி நின்றிருந்தது. காலேஜுக்கு மாட்டு வண்டியில போக போகிறோம் என்று திகைப்பு ஏற்பட்டது. அவள் ஏதும் பேசாமல் வண்டியில் ஏறி அமர்ந்தாள். சபேசன் யாருக்கோ சொல்வது மாதிரி சொன்னார். கொஞ்ச தூரம் வில் வண்டியில போனப்புறம் டவுனுக்கு போற பஸ் கிடைக்கும். அதுல ஏறிண்டா காலேஜ் வாசல்ல போய் நிற்கும். அவள் பேசாமல் புன்னகைத்தாள். மாட்டின் சலங்கை சத்தமும் சுற்றுப்புறத்தில் தெரிந்த பச்சை வயல்களும் காலேஜுக்கு போகிறோம் என்ற உணர்வை உண்டாக்கவில்லை. காலேஜும் காலேஜ் மாதிரி இல்லை. கலகலப்பில்லாமல் பேச்சும் சிரிப்பும் அதிகமில்லாமல் சர்க்கார் காரியாலயம் போல் இருந்தது. சீட்டி பாவாடை தாவணியில் எண்ணெய் தடவி இறுக்கி பின்னிய பின்னலுடன் பெண்கள் தனியாக ஒதுங்கி நின்றார்கள். ஹரிஹரனின் அம்பாசிடர் கார் காம்பவுண்டுக்குள் ஒரு மர நிழலில் நின்றிருந்தது. நல்ல வேளை சரித்திரம் எடுத்துக்கொண்டோம் என்று நினைத்து கொண்டாள். பாட்டனி லெக்சரருக்கும் தமக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கப் போவதில்லை. அவள் எதிர்பார்த்ததை விட லெக்சரர்கள் நன்றாக பேசினார்கள். அன்றைக்கே அங்கிருந்த லைப்ரரிக்கு சென்று சில புத்தகங்களை எடுத்து வந்தாள். மாலை வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் ஒரு பெரிய யாத்திரை செய்த மாதிரி ஆயாசம் ஏற்பட்டது. லலிதா வாசலிலே உட்கார்ந்திருந்தாள். ஆர்வத்துடன், எப்படி மீனு இருந்தது என்றாள். நாட் பேட் அட் ஆல் மன்னி. குட் என்று சிரித்தாள் லலிதா. டிஃபனும் காஃபியும் உள்ளே இறங்கியதும் கோவிலுக்கு போக வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. ஆகாசத்தையும் பட்சிகளையும் பார்த்தபடி ராஜுவின் கையை பிடித்தபடி சிரித்து கொண்டு ஓட வேண்டும் போல் இருந்தது. கோவிலுக்கு போகலாமா ராஜு என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் ராஜு பம்பரத்தை கீழே போட்டுவிட்டு துள்ளி கொண்டு வந்தான். துணைக்கு லக்ஷ்மியும் வந்தாள். ஏது மன்னி, நீங்க வரமாட்டேலா? இல்ல மீனோ, மாமா வந்துடுவார். வீட்டை போட்டிண்டு போனா அவருக்கு பிடிக்காது. அவருக்கு எது பிடிக்கும்? உனக்கு வேற வேலை இல்ல மீனோ. மீனு சிரித்து கொண்டே ராஜுவின் கையை பிடித்து கொண்டு நடந்தாள். 3ஆம் வீட்டில் அம்பாசிடர் கார் லேசான புழுதியுடன் நின்றது. அந்த வீட்டை தாண்டுகையில் எங்கிருந்தோ யாரோ தன்னையே பார்க்கிற மாதிரி அவளுக்கு பிரம்மை ஏற்பட்டது. அவள் திரும்பி பார்க்காமல் நடந்தாள். பாலு வாத்தியார் வீட்டில் கிருஷ்ணன் தனியாக உட்கார்ந்து கொண்டு கோலி விளையாடி கொண்டிருந்தான். கிருஷ்ணா, நீயும் எங்களோட கோயிலுக்கு வர்றியா என்று கேட்டான் ராஜு. கிருஷ்ணன் தலை நிமிர்த்தாமலே சொன்னான். ஆஹா, வீட்ல யாரும் இல்ல, அப்பா கடைக்கு போயிருக்கார். மீனுவுக்கு பாவமாக இருந்தது. இந்த ஊரில் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான சுமையை சுமக்கிற மாதிரி இருந்தது. அவர்களது வயசுக்கு தாங்காத சுமை, பெற்றவர்களின் தவற்றுக்காக சுமக்கும் சுமை. இவர்கள் பெரியவர்களாக ஆவதற்குள் சிரிப்பையே மறந்துவிடப் போகிறார்கள். கோவிந்தசாமியின் பிள்ளை கோபாலிதான் உற்சாகமாக இருந்தான். அவர்களை பார்த்ததும் பளிச்சென்று சிரித்தான். கண்களில் குறும்பும் பொல்லாத்தனமும் தெரிந்தது. ராஜுவை பார்த்து, என்னடா சோமாரி, எங்க போவற என்றான். தொனியில் தெரிந்த திமிர் அவளுக்கு
திகைப்பை ஏற்படுத்திற்று. ராஜு அப்பாவித்தனமாக, கோயிலுக்கு என்றான். சங்கரலிங்க ஐயரின் வீட்டு திண்ணையில் இன்னும் அந்த 2 பெண்கள் எதிரும் புதிருமாக உட்கார்ந்திருந்தார்கள். கொல்லை வரை திறந்திருந்த வீடு சாமான் எதுவும் தென்படாமல் காலியாக தெரிந்தது. அக்ரஹாரத்தை தாண்டி வந்ததும் அவள் லக்ஷ்மியை மெல்ல கேட்டாள், காலையில நம்ம வீட்டுக்கு யார் வந்திருந்தது? இந்த சங்கரலிங்க ஐயரோட மருமகதா சரோசி வந்து ஒரு பாட்டம் அழுதா. ஏன்? நல்லா கேட்ட நீ. அழுவறதுக்கு அவளுக்கு எத்தனை விஷயம் இருக்குது. புருஷன் நேரில்ல, பழகுன ஊரை விட்டு தெரியாத பட்டணத்துக்கு போறாங்க. ஆனா முக்கியமான விஷயம் பசி. அம்மா புரிஞ்சுக்குன்னு அரிசி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அம்மா வந்தா சாமிக்கு தெரியாம எத்தனைன்னு உதவ முடியும்? பச்சை பசேல் என்ற வயல்கள் இரு தரப்பிலும் தெரிய ஆரம்பித்து விட்டன. இந்த பசுமையை பார்க்கையில் அந்த வறுமை மீனவுக்கு நம்ப முடியாததாக இருந்தது. லக்ஷ்மியின் குரலில் ஒரு ஆதங்கம் தெரிந்தது. பொன்னான பொண்ணு விளையிற பூமி. இந்த பூமியையும் கவனிச்சாத்தானே விளைச்சல் இருக்கும். நாள் முச்சூடு சீட்டு ஆடிக்கின்னு குடி பொம்பளைன்னு அலைஞ்சுகிட்டு இருந்தா நீ எக்கேடு கெட்டு போன பூமியும் கண்ணை மூடிக்கும். அப்புறம் நான் கஷ்டப்படுறேன்னு அழுதா ஒத்தாசைக்கு யார் வருவாங்க? மீனு பேசாமல் நடந்தாள். லக்ஷ்மியின் கோபம் மிகவும் நியாயமானது என்று தோன்றியது. இத்தனை அற்புதமான நிலத்தை வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை என்றால் எத்தனை பெரிய கேவலம்! இந்த வீடுகள் அழுது வடிந்து கொண்டு நிற்பதற்கு இவர்களேதான் காரணம். என்னடா சோமாரி என கோபாலியை திமிருடன் கேட்க வைக்கும் காரணம். மீனுக்கா, தோ பார், இன்னிக்கும் நாரைகள். அவள் சட்டென்று திரும்பி பார்த்தாள். 7, 8 நாரைகள் வெள்ளை வெளியர் என்று நெருக்கி நெருக்கி உட்கார்ந்து கொண்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கிற மாதிரி. அவள் உற்சாகத்துடன் அவன் கையை பிடித்து கொண்டு ஓடினாள். இந்த பொண்ணோட வர்றது பெரிய பேஜாரு என்று லக்ஷ்மி சிரித்து கொண்டே சொல்வது கேட்டது. வயல்களுக்கு நடுவே சென்ற ஒற்றையடி பாதை சற்று ஈரமாக இருந்தது. புடவையை லேசாக தூக்கி கொண்டு மீனு ராஜுவை பின் தொடர்ந்து ஓடினாள். நாரைகள் விசுக்கென்று மேலே எழும்பி பறந்தன. ராஜுவின் முகம் பளீர் என்று ஒளிர்ந்தது. கன்னங்கள் சிவந்து பளபளத்தன. அவன் கண்களில் தெரிந்த அந்த அசாதாரண ஒளியைக் கண்டு மறுபடியும் திகைப்பேற்பட்டது. நாரைகள் திரும்பி வரும்போது பார்க்கலாம். இப்போ கோவிலுக்கு போகலாம், வா. ஓடலாமா அக்கா? ஓ! ராஜுவின் வயசுக்கு இறங்கிவிட்டால் போல் அவள் ஓடினாள். கோவில் வந்து விட்டது. ராஜுவை பிடிப்பதற்காக பிரகாரத்தை சுற்றி வருகையில் அவள் யார் மீதோ முட்டிக்கொண்டாள். அவள் சமாளித்துக் கொள்வதற்குள் அவளது தோளை பிடித்து நிறுத்தினார்கள். அவள் கலவரத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். ஹரிஹரன் அவளை ஆழமாக பார்த்து கொண்டு பளிச்சென்று புன்னகையுடன் அவள் தன்னை விடுவித்து கொண்டு கூச்சத்துடன் சாரி என்றாள். அவன் சிரித்தான். ஏதாவது ரேஸுக்கு பழகிக்கிறேளா என்ன? அவள் பதில் பேச முடியாமல் மூச்சிறைத்து கொண்டு நின்றாள். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எனக்கும் தான் இந்த வயலையும் ஊரையும் பார்த்தா உற்சாகமா இருக்கு. ஆனா உற்சாகத்துல நினைக்கிறதையெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வயசாயிடுத்து. எனக்கு வயசாகல என்று அவள் சிரித்தாள். அவன் ஏற இறங்க ஒரு முறை அவளை பார்த்தான். அவன் பார்வையை புரிந்து கொண்டு அவள் சிரித்தபடியே சொன்னாள், வயசுங்கிறது மனசுல தான் இருக்கு, உருவத்துல இல்ல. நல்ல வேலை பொழைச்ச. இந்த ஊர்ல 10 வயசு குழந்தைகள் எல்லாம் 40 வயது காரநாட்டமா பேசுறது. அதுக்கு நடுவுல உங்களை பார்க்கறது ஒரு வெல்கம் சேஞ்ச். காலேஜ் எப்படி இருந்தது இன்னைக்கு? நான் எதிர்பார்த்ததை விட நன்னா இருந்தது. காலேஜுக்கு எப்படி போறேள்? அவள் சிரித்தாள். மாட்டு வண்டியில கொஞ்ச தூரத்துக்கு, அப்புறம் பஸ்ல. எதுக்கு இத்தனை அவஸ்தை? நான் கார்ல தினமும் போறேன், என்னோட வாங்களேன். அவள் திகைப்புடன் அவனை பார்த்தாள். அப்புறம் வேற வினையே வேண்டாம். எங்க மாமா மறு ரயில்ல என்னை ஏத்தி ஊருக்கு அனுப்பிச்சிடுவா. இங்க இருக்கணும்னா ஏற்கனவே நிறைய கண்டிஷன் போட்டிருக்கா. இப்படி வயல் வெளியில ஓடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடலையா? அவள் சிரித்தாள். இனிமே அதை ஞாபகம் வச்சுக்கிற. ராஜு மூச்சு திணறியபடியே வந்தான். பிரதர்ஷனம் போலாம் வாக்கா. ஹரிஹரன் கூடவே நடந்தான். இன்று வெளியில் அம்பாசிடர் கார் இல்லை என்று கவனித்தாள். இன்று அந்த பெண்ணை அவன் அழைத்து வரவில்லை என்று தெரிந்தது. அந்த பெண் யார் என்பது இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. உங்களோட வந்த வேலைக்காரி எங்க என்று அவன் திடீரென்று கேட்டான். வேலைக்காரி வந்திருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்?
அவன் முகத்தில் ஒரு அசட்டு கூச்சம் தெரிந்தது. நீங்க 3 பேரும் கிளம்புறத பார்த்தனே, அதை பார்த்துவிட்டுத்தான் இவன் கிளம்பி இருப்பானோ என்று ஒரு சந்தேகம் சட்டென்று ஏற்பட்டது. இது ஒரு விபரீத கற்பனை என்று அவள் மௌனமானாள். அவள் மெல்ல வந்துன்ருப்பா. நானும் ராஜுவும் ஓடி வந்துட்டோம். ஒரு தயக்கத்துடன் அவள் மெல்ல கேட்டாள். அன்னிக்கு யாரையோ கோயிலுக்கு அழைச்சுண்டு வந்திருந்தேளே? அவன் சட்டென்று திரும்பி அவளை ஒரு வினாடி பார்த்தான். பிறகு ஆகாசத்தை பார்த்து சொன்னான். ஆமாம், என் தங்கை. பாவம் என்றாள் அவள் தன்னை அறியாமல். எப்போலேருந்து நடக்க முடியல? 15 வருஷமா. போலியோ வந்திருந்தது 2 வயசுல. அவனாகவே தொடர்ந்தான். எந்த ட்ரீட்மெண்ட்லும் சரியாகல. பட்டணம் அலுத்து போச்சு அவளுக்கு. அவளுக்காகவே இந்த கிராமத்துக்கு வந்தேன். இங்கேயே பக்கத்து காலேஜ்ல நல்ல வேலையா எனக்கு வேலை கிடைச்சிடுத்து. அப்பாவுக்கு நிறைய நிலம் இருந்தாலும் எனக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்க அப்பா அம்மா என்று அவள் நிறுத்தினாள். இருக்காளே என்றான் ஒரு நிதானத்துடன். அவ அதிகம் வெளியில போக மாட்டா. என் தங்கையை சமாளிக்கிறதே ஒரு பெரிய காரியம். அவள் சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் ஒரு சோக புன்னகையுடன் மறுபடி ஆகாசத்தை பார்த்தான். கால் இப்படி இருக்கிறதுனால அது அவ மனசையும் ரொம்ப பாதிச்சிருக்கு. பாதி நேரம் சரியான மூட்ல இருக்க மாட்டா. அன்று அவன் சக்கர நாற்காலியை பிடித்து கொண்டு சுற்றுப்புறத்தையே பார்க்காமல் ஒரு தீவிரத்துடன் நின்றது நினைவுக்கு வந்தது. ரொம்ப அழகா இருக்கா உங்க தங்கை. ஆனால் நான் எந்த அழகான பொண்ணையும் பார்த்து பேசுறது அவளுக்கு பிடிக்காது. ஏன் என்றாள் அவள் ஆச்சரியத்துடன். பதில் சொல்ல வாயை திறந்தவன் தூரத்தில் லக்ஷ்மி வருவதை பார்த்து வாயை மூடிக்கொண்டான். பூசாரி பனையாத்தாவுக்கு தூபம் காட்டினார். லக்ஷ்மியும் ராஜுவும் மிக பக்தி சிரத்தையுடன் கன்னத்தில் போட்டு கொண்டார்கள். ஹரிஹரன் இடையே ஒரு முறை நிமிர்ந்து மீனுவை பார்த்து புன்னகைத்தான். இவனுடைய பளிச்சென்ற புன்னகைக்கு பின்னால் எத்தனை சோக அனுபவங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கையில் அவளுக்கு வியப்பாக இருந்தது. லக்ஷ்மியின் திடீர் வரவால் அவர்கள் பேச்சு தடைப்பட்டது. அவளுக்கு வருத்தமாக இருந்தது. முன்பின் தெரியாத தன்னிடம் அவன் எப்படி தன் வீட்டு விஷயத்தை எல்லாம் விகல்பம் இல்லாமல் சொல்ல போனான் என்று நினைத்து ஆச்சரியமாக இருந்தது. பூசாரி காட்டிய சூடத்தை அவள் எடுத்துக்கொண்டு ராஜுவின் கையை பிடித்து கொண்டு போகலாம் வா என்றாள். மீனு ஹரிஹரன் பக்கம் லேசாக திரும்பி போகிறோம் என்று ஜாடை காட்டிவிட்டு கிளம்பினாள். அவனை பற்றிய சிந்தனையில் மீனு பேசாமல் நடந்தாள். இந்த ஊரில் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. இந்த ஊருக்கு புதிதாக வருபவர்கள் கூட பிரச்சனைகளை சுமந்து வருவது வேடிக்கையாக இருந்தது. அவன் தங்கைக்கு மனசும் பாதித்திருக்கும் என்றால் எந்த வகையில் பாதித்திருக்கும்? பைத்தியமாக இருப்பாளோ அல்லது ஹிஸ்டரிக்கல்லாக இருப்பாளோ? அந்த பெண்ணுக்கு என்ன உடம்பாம்? சின்ன வயசுலயே கால் இழுத்து போச்சாம். பணமும் காசும் இருந்து என்ன பிரயோஜனம் பாரு. பெண் ஜாதி தானே. ஆஹா, தங்கையாம். வீட்டுக்கு திரும்புகையில் நாரைகள் வரவில்லை. அவள் மனதில் ஏற்பட்டிருந்த புதிய விசனத்தை புரிந்து கொண்டாற் போல. ராஜு ஓடியபடியே கூட நடந்தான். வண்ணாத்தி பூச்சிகள் பின்னால் ஓடிக்கொண்டு தன்னிச்சையாக பூத்திருந்த காட்டுப் பூக்களை பறித்து கொண்டு. உனக்கு யாரும் இல்லையா லட்சுமி? தனியாவே இருக்கியே? ஆ என்றாள் லட்சுமி அலுப்புடன். வாழ்ந்தாச்சு, அனுபவிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. என்னமோ 100 வயசு கிழவி மாதிரி அழுத்துக்கிறையே. அந்த அளவுக்கு நான் அனுபவிச்சாச்சு. புருஷன் நேரா இல்லைன்னா அவனோட இருந்து என்ன பிரயோஜனம்? போடான்னுட்டேன். மீனு சிரித்தாள். அதுதான் சரி லட்சுமி. ஆனா மீனு, எங்க ஜாதியில இந்த மாதிரி செஞ்சோம்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்க ஜாதி விஷயமே வேற. இந்த ருக்மிணி பட்ட பாட்டை பாத்தியா? ருக்மிணியாவது சீரழிஞ்சு போனா. அப்படி போகலைனாலும் புருஷனை விட்டுட்டு கிளம்பிட்டா 100 சொல்லும் ஏச்சும் கேட்கணும். புருஷங்கிட்ட கஷ்டப்படுறதை விட அந்த 100 ஏச்சு கேட்கலாம் லட்சுமி. ஏச்சு கேட்டுத்தான் என்ன லாபம்? சோத்துக்கு என்ன செய்யறது? நானாவது ஒருத்தர் வீட்டுல 10 தேய்ச்சு சம்பாதிப்பேன். நீங்கள்லாம் செய்வீங்களா? படிச்சவங்க உத்தியோகம் பார்ப்பாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கிற அந்த கஷ்டத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். பொறுக்க முடியாமத்தான் வயிற்ற அடக்கினா போரும்னு ருக்மிணி அப்படி போயிட்டா. இப்ப சரோசியும் போறேங்கிறா. அந்த பிரேத உடம்புக்கு எவன் வருவான்? மீனு முகத்தை சுளித்து கொண்டாள். நீ ரொம்ப அசிங்கமா பேசுற லட்சுமி. உண்மையெல்லாம் அசிங்கம்தான் மீனு. அக்ரஹாரம் வந்து விட்டது. லேசான இருள் சூழ ஆரம்பித்து விட்டது.
இன்னும் விளக்கேற்ற மனசு வராமல் திண்ணைகள் சூன்யம் பிடித்து தெரிந்தன. ஊரு விவஸ்தையே இல்லாம போயிடுத்து. வயசு வந்த பெண்கள்லாம் தெருவுல நடக்க ஆரம்பிச்சிட்டா. நீ பேசாம வா மீனு என்ற லக்ஷ்மி மீனுவின் கைகளை பிடித்து கொண்டு நடந்தாள். யார் அது லட்சுமி? யாரோ வேலையத்தவங்க. இவங்க பேச்சையெல்லாம் கவனிச்சியானா பெரிய படிப்பெல்லாம் படிக்க முடியாது. சபீசனின் வீட்டில் மட்டும் திண்ணையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அன்று மாமா பேசியது நினைவுக்கு வந்ததும் மனசு மறுபடி அதிர்ந்தது. என்ன நாக்கு அவருக்கு! லலிதா கவலையுடன் கூடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இனிமே இத்தனை நாழி கழிச்சு கோவிலுக்கு போகாத மீனோ. உங்க மாமாவுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது. மாமா வந்துட்டாரா? வந்துட்டு எங்கேயோ போனார். நீ கோவிலுக்கு போனது அவருக்கு அவ்வளவு இஷ்டம் இல்ல. மீனு ஒரு ஆயாசத்துடன் லலிதாவை பார்த்தாள். மாமாவோட கோபத்துக்கெல்லாம் உங்களை போல நான் பயந்துட்டு இருக்க போறதில்ல மன்னி. அவரோட கோபத்துக்கெல்லாம் அப்பப்போ பதில் சொல்லி சமாதானப்படுத்திக்க வேண்டியதுதான். ஐயையோ என்றான் ராஜு பீதியுடன். உன்னையும் அடிச்சுடுவார். அப்புறம்? என்ன அடிக்க மாட்டார். இல்ல அடிப்பார் என்றான் ராஜு தீர்மானமாக. நான் பதில் சொல்லலைன்னா அடிப்பார். நீ பதில் சொன்னால் அடிப்பார். மேனு தன்னை அறியாமல் சிரித்தாள். இவனுக்கு எத்தனை தெரிஞ்சிருக்கு பார்த்தேலா மன்னி. இவனை போய் சாது என்கிறேளே. சரி வா ராஜு, இனிமே நாம 2 பேரும் சமத்தா படிக்கணும். அன்றைய வீட்டு கணக்குகளை ராஜுவை போட சொல்லிவிட்டு அவள் தன் படிப்பிற்கு உட்கார்ந்தாள். வெளியில் வாசலில் போகாமல் இந்த ஊரில் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்திருப்பது எப்படி சாத்தியம் என்று தோன்றியது. மாலையில் வெளிக்காற்றை சுவாசிக்காவிட்டால் மூச்சு திணறிவிடும் போல் இருந்தது. எத்தனை நேரம் பூவரச மரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க முடியும்? அல்லது கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு சுவரை பார்த்து கொண்டிருக்க முடியும்? என்னால் முடியாது மாமா என்று அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். கிளாஸ்ட்ரோபோபியா வந்துவிடும் எனக்கு. மன்னி மாதிரி கீதையை பாராயணம் பண்ணிக்கொண்டு தாமரை இலை தண்ணீரா உட்கார முடியாது. ஊர் சுத்த போனவா வந்தாச்சா? கூடத்தில் இருந்து வந்த சபேசனின் குரலை கேட்டு அவளுக்கு சிரிப்பு வந்தது. தூக்கி வாரி போட்டு ராஜுவின் கையில் இருந்த பென்சில் கீழே விழுவதை அவள் விசனத்துடன் பார்த்தாள். ஆச்சு என்ற லலிதா மெல்லிய குரலில் சொல்வது கேட்டது. திண்ணையிலேயே இன்னைக்கு ஊர் வம்பளக்க ஆரம்பிச்சாச்சு. மீனு சரேல் என்று எழுந்தாள். அரை வாசலில் நின்றபடி சபேசனை தீர்க்கமாக பார்த்தாள். மாமா என்றாள். லக்ஷ்மியை துணைக்கு அழிச்சுண்டு கோவிலுக்கு நேரே போய் நேரே வீட்டுக்கு வரேன். விவஸ்தை இல்லாத ஜனங்கள் வம்பளந்தா அதுக்காக நாம பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஊர் பசங்களோட பம்பரம் விளையாடுறதை விட ராஜு என்னோட வாக்கிங் வந்தான்னா நல்லது. சபேசனின் முகம் ஜிவு ஜிவு என்றிருந்தது. வாக்கிங்னா இருட்டுற வரைக்கும் போகணுமா என்ன? நாளையிலிருந்து இருட்டுறதுக்குள்ள வந்துடுறேன், ஓகே என்றாள் அவள் சிரித்து கொண்டே. சபேசனுக்கு இன்னும் முகத்தின் கோபம் தெரிந்தது. சரி சரி என்றார் கடுகடுப்பு மாறாமல். பேசியே பொழுது கழிக்காம உட்கார்ந்துண்டு படியுங்கோ. அவள் அறைக்குள் திரும்புகையில் அவள் நதரங்களில் ஒரு புன்னகை தெரிந்தது. ராஜு அவளை ஒரு வியப்புடன் பார்த்தான். அவள் சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்தாள். என்ன அடிக்கல பாத்தியா? அவன் அதற்கு ஒன்றும் சொல்லாமல் தனையை குனிந்து எழுதுவதில் பார்வையை திருப்பினான். இந்த மாமாவுக்கு யாரும் பதில் சொல்லாமலேயே அவர் துளிர்த்து போகிறார் என்று மீனு நினைத்து கொண்டாள். மன்னியும் ராஜுவும் தைரியமாக பதில் சொன்னால் அவர் அதை எப்படி வரவேற்பார்? அவரால் அதை நிச்சயம் தாங்கிக் கொள்ள முடியாது. அவருடைய ஈகோவை அவர்களை அதிகாரம் செய்துதான் அவர் சமாதானம் செய்து கொள்ள முடியும். அந்த ஈகோவிற்கு எதிர்ப்பு நேர்ந்தால் மனைவி குழந்தை என்கிற பந்தம் அவருக்கு 2ஆம் பட்சம். He is an absolute sadist. மன்னியை நினைத்து மறுபடி ஆச்சரியம் ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு மனுஷனுடன் இத்தனை நாள் வாழ்ந்தவளுக்கு மனசில் கொஞ்சம் கூட வெறுப்பும் கோபமும் இல்லாதது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யோசிக்க யோசிக்க புரிய மாட்டேன் என்கிறது. வெறுப்பு இல்லாதது மாத்திரம் இல்லை, எத்தனை பிரியம் இருக்கிறது மனதில். கீதையை படிப்பவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பார்களோ? அவசர அவசரமாக காலை வேளையில் சமையல் செய்தபடி கீதை ஸ்லோகங்களை முணுமுணுக்கும் அம்மாவின் ஞாபகம் வந்தது. அம்மாவுக்கு எத்தனை கோபமும் ஆங்காரமும் வரும். வெறும் ஸ்லோகங்கள் சொல்வதினால் எந்த அற்புத மாற்றமும் நேராது. மன்னி மிக தீவிரமாக கீதையை அப்பியசிக்க வேண்டும், அல்லது அவள் சுபாவத்திலேயே யோகியாக இருக்க வேண்டும். மீனு தன் எண்ண ஓட்டங்களை பிடித்தெடுத்து புஸ்தகத்தில் பார்வையை திருப்பினாள்.
இந்த ஊரில் இருக்கிற வரை தினமும் இந்த மாதிரியே யோசனை செய்து கொண்டு படிக்க ஆரம்பித்தால் படிப்பு அதோ கதியாய் போய்விடும். யார கேட்டுண்டு அவளுக்கு அரிசிய கொடுத்த? ஈஸ்ட் இண்டியா கம்பெனி சரித்திரத்தில் இருந்து சரேல் என்று மீனு யதார்த்தத்துக்கு இறங்கி வந்தாள். லலிதாவிடமிருந்து சற்று நேரம் பதில் வரவில்லை. என்ன, நான் கேட்டுண்டே இருக்கேன்? பசி பொறுக்காம அவ அலண்டு போயிருக்கதை பார்க்க எனக்கு சகிக்கல. அரிசி வேணும்னு கேட்கவே கூச்சப்பட்டு கொண்டு அவ அழறத பார்க்க எனக்கு தாங்கல. அதனால கொஞ்சம் கொடுத்தேன். என்ன கேட்கணும்னு உனக்கு தோணல? நீங்க வீட்ல இருக்கலையே. வீட்டுக்கு வந்தப்புறம் சொன்னியா? சொல்லணும்னு தான் நினைச்சேன். அப்புறம் மறந்து போச்சு. பொய். எனக்கு தெரியாம எத்தனை விஷயங்களை நீ மறைக்கிற? எத்தனை திமிரு உனக்கு? கொஞ்சமாவது என் மேல மதிப்பும் மரியாதையும் உனக்கு இருந்ததுன்னா இப்படி நடந்துப்பியா? மன்னிச்சுக்கோங்கோ. இது பெரிய விஷயம்னு எனக்கு தோணாததால எனக்கு மறந்து போச்சு. உனக்கு எப்படி இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும்? நீ ராஜ பரம்பரையை சேர்ந்தவ. நான்னா உழைக்கிறவன். என் உழைப்பினால தான் அந்த தானியம் வீட்டுக்கு வந்தது. அது எத்தனை தைரியம் இருந்தா ஏன் அனுமதி இல்லாம இன்னொருத்தருக்கு கொடுப்ப? கொடுத்ததும் இல்லாம மறைப்ப? மீனவுக்கு மார்பு படபடத்து கொண்டு வந்தது. எத்தனை அல்பமான மனசு உங்களுக்கு என்ற மாமாவை பார்த்து கத்த வேண்டும் போல் இருந்தது. நீங்கள் இந்த வீட்டுக்கு எஜமானர் என்றால் மன்னி இந்த வீட்டுக்கு எஜமானி இல்லையா? அவளுக்கு எதை செய்யவும் அதிகாரம் இல்லையா என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது. அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். இனிமே உங்களை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். மீனவுக்கு சப்பென்று போயிற்று. எதற்காக இந்த சரணாகதி என்ற ஆத்திரம் வந்தது. தான் நியாயமாக செய்த காரியத்திற்கு எதற்கு மன்னிப்பு கேட்கிறாள்? இந்த ரீதியில் மன்னி எந்த காரியத்திற்கும் மாமாவிடம் தோப்புக்கரணம் போட்டு கொண்டிருந்தாள். மாமா இந்த ஜென்மத்தில் மாற மாட்டார். திடீரென்று ஒரு எண்ணம் அவளுக்குள் தோன்றியது. மன்னி எதிர்க்க வேண்டும் என்று மாமாவும் மறைமுகமாக விரும்புகிறாரோ? இந்த மாதிரி ஆமாம் சாமி போடுவது அலுத்து போய்தான் இப்படி எதற்கெடுத்தாலும் கத்தி வம்புக்கு இழுக்கிறாரோ? அவளுக்கு சிரிப்பு வந்தது. இன்று மாலை மாமாவின் கத்தலுக்கு சரியாக தான் பதில் சொன்னதற்கு மாமா மேற்கொண்டு கத்தாமல் சற்று அடங்கி போனது ஞாபகத்திற்கு வந்தது. மன்னிக்கு இந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தால் என்ன? எல்லாம் வேஷம். நீ போடுறது அத்தனையும் வேஷம். டனார் என்ற ஏதோ விழும் சப்தம் கேட்டது. பிறகு மாமா அதிர்ந்த நடையுடன் எழுந்து வாசல் கதவை திறந்து கொண்டு வெளியில் போகும் சத்தம் கேட்டது. அவள் எழுந்து சமையல் அறைக்குள் சென்றாள். மாமா சாப்பிட்ட தட்டு அறையில் மூலையில் உருண்டு கிடந்தது. லலிதா ஒரு பிரம்மையுடன் உட்கார்ந்திருந்தாள். மீனு தயக்கத்துடன் என்ன மன்னி என்று கேட்டாள். எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் லலிதா அவளை ஏறிட்டு பார்த்தாள். ஒண்ணுமில்ல மீனு, நீங்க 2 பேரும் சாப்பிட வரேளா? லலிதா எழுந்தாள். மூளைக்கு உருண்டிருந்த எச்சில் தட்டை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறம் நடந்து கொண்டே லேசாக சிரித்தாள். இதெல்லாம் தினசரி நடக்கிற சாதாரண விஷயம் மீனு. இதையெல்லாம் நீ கவனிக்கவே கூடாது. கவனிக்காம என்னால இருக்க முடியாது. மீனு ப்ளீஸ், ராஜுவ அழைச்சுண்டு சாப்பிடவா? லலிதா அவர்கள் இருவருக்கும் மௌனமாக பரிமாறினாள். நீங்க சாப்பிடலையா மன்னி? இல்ல, எனக்கு பசிக்கல. கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுறேன். மன்னி இன்று சாப்பிட மாட்டாள் என்று மீனு நினைத்து கொண்டாள். மேற்கொண்டு ஏதும் பேசக்கூடாது என்கிற தீர்மானத்துடன் மௌனமாக சாப்பிட்டு எழுந்தாள். படிப்பில் புத்தி செல்லவில்லை. திரும்ப திரும்ப மாமாவின் கோபக்குரல் மனதில் சுழன்றது. பார்த்தாய பரதி போதிதாம் பகவதாம் நாராயணனே ஸ்வயம். அவள் தாக்கப்பட்டவள் போல் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். குரல் மிக இனிமையாக இருந்தது. அவள் மெல்ல எழுந்து குரல் வந்த திசையில் நடந்தாள். லலிதா கொல்லை முற்றத்தில் ஆகாசத்தை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். கீதை ஸ்லோகங்கள் மெல்லிய குரலில் ராகத்தோடு ஒலித்தன. பிரஹ்மன் யாதாய கர்மாணி சங்கத் தியக்த்வா குரோஹிய லிப்யதே நச பாபேனே பத்ம பத்ரமிவாம்பசா. திடீரென்று ஸ்லோகத்தை நிறுத்திவிட்டு லலிதா முழங்கால்களில் முகத்தை புதைத்து கொண்டு விசித்து விசித்து அழ ஆரம்பித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.